நான் பட்ட அவமானம் என் குழந்தை படக்கூடாது சார். ஆனா இப்ப நான் தமிழே தெரியாம அவமானப்படுறேன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கா தமிழ்ல? படிங்க பாப்பா, படிங்க. நம்ம ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன வந்து ஹிந்தி பேச சொன்னீங்க. எனக்கு ஹிந்தி பிடிக்கல. ஏன் என்னைய எனக்கு பிடிக்கலனாலும் ஹிந்தி பேச சொல்லி வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறேன். வல்லுனர் யார் அப்படிங்கிறதுக்கு இருக்க பதில் வேற, தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதில் வேற. அவருக்கு குமரேசன் ஒரு தமிழ் பேர் வச்சார், எனக்கு ஒரு ஆகாஷ்னு வடமொழி பேர் வச்சிருக்கு. அது ஏன்? இப்ப ஹிந்தி படிச்சா என்ன? தமிழ் எங்களுக்கு எதுவும் திருப்பி செய்யலன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு காலத்திலையும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சற்று வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவை சில கேள்விகள் கேட்பாங்க. என்னுடைய முதல் மாச சம்பளத்துல உனக்கு ஒரு பிக் வாங்கி தரட்டுமா? இப்படி பரவலாக கேட்கப்பட்ட கேள்விகள்ல இப்ப வீடுகளுக்குள்ள சின்னதாக ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் நீ ஒரு நல்ல தமிழ் பிள்ளையா வளர்க்கல? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. கடந்த சில வருடங்களாகவே தமிழ் அப்படிங்கிறதும் தமிழ் வளர்ப்பு, தமிழ் வாழ்க்கை முறை குறித்த பெருமிதம் அதிகமாக இருக்கிறது. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். இடைப்பட்ட காலத்துல நீங்க வந்து வெவ்வேறு வடமொழி சொற்கள் இருக்கக்கூடிய பெயர்களை நம்மளாம் தேடி அலைஞ்ச காலம் போய் இன்னைக்கு தமிழ் பெயர்கள் கேட்டு அதை தேடி தேடி வைக்கிறாங்க. எங்க ஐயா வேறு பிள்ளைக்கு நல்ல தமிழ் பிள்ளையா வளர்க்கலங்கிறது மொழி சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்ல, தமிழ் பண்பாடு, தமிழ் வாழ்வியல் கூறுகள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுதான் இந்த ஷோ. ஆரம்பியா சீக்கிரம். அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, இந்த வார்த்தை என் வீட்டுல புழக்கத்திலே இல்லாம பண்ணிவிட்டாங்க. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. என் பேர் சூரியன். ஆனா என்ன சூர்யானே கூப்பிட்டு ஒரு யூனிக்கான ஒரு வேர்டு அது சூரியன் அப்படின்னு சொல்றது. சொன்னாலே ஒரு கெத்து இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா. சூரியன் சூப்பர் பஞ்ச் தலைவா. எல்லாமே சூர்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு சூரியன் அப்படின்னு தான் கூப்பிடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என் பேர் பிடிக்கல. வெளியில உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. ஆனா போக போக அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. யூனிக்கா இருந்துச்சு. சூரியன் பேரை முதல்ல மாத்திருங்க. ஆனா இப்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். உங்களுக்கு எல்லாரும் இப்ப பிளேட் தான் சார், பிளேட் எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு தான் சொல்றாங்க. தட்டி எடுத்துட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, தட்டு சொல்றதுல பிளேட் ஆயி போச்சு. ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ ஐ அம் சாரி. எங்க வீட்டுல வந்து சோறுங்கிற வார்த்தை வந்து மாறி இப்பெல்லாம் ரைஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு, இப்போ பாப்பா பிறந்து அதுக்கு கூட ரைஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வச்ச அப்படி மேன், கீப் இட் ஹியர். இங்க வை. எங்க வீட்ல வந்து பதார்த்தம்ன்ற வேர்டே யூஸ் பண்றது இல்ல. நான் வெளிய போய் தான் கத்துக்கிட்டேன் அப்படி ஒரு வேர்டு இருக்குன்றது. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க? ஏதாவது பலகாரம் செஞ்சா சப்ஜி நீடுவாங்க எடுத்தோன்னு. நீங்க தமிழாள் தானே? தமிழ் தான். தமிழ் வீட்ல சப்ஜின்னு எப்படி சொல்றாங்கன்னு 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ப்ளீஸ். எங்க வீட்ல கொஞ்சம் வருஷம் எல்லாரும் நார்த் இந்தியால இருந்தாங்க. ஓ, அதனால 1-2 வேர்ட்ஸ் எங்க வீட்ல ஹிந்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். இந்த சாப்பாடு எடுப்பாங்களா அந்த கரண்டியை வந்து அன்னவெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வடை எடுப்பாங்களா ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல, அந்த கரண்டியை வந்து சாரணி அப்படிம்பாங்க. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நீல கரண்டி, சின்ன கரண்டி, அந்த மாதிரி. ஆனா அழகா இருந்திருக்கு. அன்னவெட்டி, சாரணி. நீங்க எந்த ஊருமா? தலைவெட்டிபுரம் சார். என்னமா சொன்ன? தலைவெட்டிபுரம். இங்க எல்லாருமே சொன்னாங்க நிறைய வேர்ட் இது இருந்துட்டு நம்ம வீட்டுல பயன்படுத்தல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கா தமிழ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய மொழியா புரியவில்லை. என்னுடைய மொழியா புரியவில்லை. சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்கு இதெல்லாம் சொல்லியே தரல. அப்படின்னா இங்கிலீஷ் படி, ஹிந்தி படி, மார்க் வேணும், இங்கிலீஷ்ல ஃபெயில், ஹிந்தி நம்மளுக்கு தேவை. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? நாளைக்கு நீ வெளியில போய் படிக்கணும், ஹிந்தி படி, இங்கிலீஷ் படின்னு சொல்லி சொல்லி தமிழே இல்ல. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், ஒரு காமெடி இன்சிடென்ட் தான். ஆனா அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? ஒரு 3 years பேக் என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். 4-5 கவிதை எழுதி கொடுறா அப்படின்னு சொன்னான். எழுதி கொடுத்துட்டோம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அந்த பொண்ணு பார்த்துட்டு கீழே போட்டுட்டு ஒரு திரும்பி சிரிச்சிட்டு போகுது. என்னடா எனக்கு ஒண்ணு புரியல. எடுத்து பார்த்தா நானுக்கு பதிலா நீ எழுதி வச்சிட்டேன். நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கல, நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டால. நீ உன்னை காதலிக்கிறேன், நீ உன்னை காதலிக்கிறேன். அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம லவ் பண்ணி விட்டுறணும். கவலையே படக்கூடாது. காதலி கூட என் மொழியில சொல்ல முடியல. ஏன்னா இப்ப அது கிளீஷே ஆயிடுச்சு. உள்ள இருக்கு ஆனா வெளியே தொண்டை வரைக்கும் இருக்கு ஆனா வெளியே வர மாட்டேங்குது. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். ஒரு பேசேஜ்ல நான் ஒரு எழுதுறேன்னா
அது 12க்கு மேல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இப்ப இந்த பையன் நிறைய விஷயம் பேசுறாப்ல. இதை விட நல்லா பேசுவேன், பட் இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். அவருக்கு தன் கருத்தை சொல்ல அவருக்கான மொழிவளம் இல்ல, காதலை சொல்ல இங்க கழுத்து வரைக்கும் இருக்க அந்த காதலை சொல்ல வார்த்தைகள் இல்ல. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். சார் ஆக்சுவலா நாங்க ஃபுல்லா படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் தான். ஆங்கிலம் தெரியாததுனால நாங்க என்னென்னலாம் அவமானத்தை அனுபவிச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து எங்களுக்குள்ள உருவாக்கிருச்சு. நான் பட்ட அவமானம் என் குழந்தை படக்கூடாது சார். ஆனா இப்ப நான் தமிழே தெரியாம அவமானப்படுறேன்னு என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. இது நியாயமான கேள்வி. பிரச்சனை என்ன, நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்தது பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு தமிழ்ல நீங்க சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்க, எனக்கு பிரச்சனையா இருக்குங்கிற. சாரி. அவன் இங்கிலீஷ் மட்டுமே நல்லா படிக்கட்டும். தமிழ் வந்து நம்ம பழக்கத்துல தானே இருக்கு, நம்ம பேசுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ட்ரைனிங் ஆயிரும். உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. இது இருந்துட்டு சொல்லலாம் சார். ஆனா முடிஞ்சு, இவ்வளவு நாள் முடிஞ்சு. தெரியாத இடத்துல தலை குனிஞ்சாச்சு, அவமானங்கள் பட்டாச்சு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீலுடுவான். என்னென்ன அவமானங்களை சந்தித்திருக்கிறீர்கள்? சில இடத்துல இருந்துட்டு நம்ம ஒரு போர்டுல எழுதிருப்பாங்க, இப்ப இங்க போறது கூட என்னால டக்கு டக்குன்னு படிக்க முடியல. அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதிருக்காங்க, ஆனா என்ன எழுதிருக்காங்க தெரியல. படிங்க பாப்பா, படிங்க. என்னை சரியான தமிழ் பிள்ளை. தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? ஏன் என்னை துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. சரியான தமிழ் பிள்ளைகளாக வளர்க்கவில்லை. அது இருந்துட்டு கரெக்டா வர மாட்டேங்குது தமிழ். இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. சில இடத்துல இருந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இப்ப இங்க ஓடுறது, ஸ்க்ரால் பண்ற ஓடுறத யாராலாம் டக்குன்னு ரொம்ப எளிதா படிக்க முடியல. இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி என்னால் எழுத முடியும், என்னால் இதை விட நல்லா எழுத முடியும், ஆனா என்னால எழுத முடியல. இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். ஓகே, நேரம் மைய கேள்விக்கு வருவோம். இப்போ என்னையே நல்ல தமிழ் பிள்ளையாக வளர்க்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாம். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். எனக்கு வந்து வீட்டில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்னை வந்து ஹிந்தி பேச சொன்னீங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம். எனக்கு ஹிந்தி செட் ஆகல, பிடிக்கல. நான் அதை சொல்லிட்டு தான் போனேன் டெல்லிக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ஆள்கால வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு. வந்த பிறகு என்னை ஹிந்தி பேச சொல்லி நீங்க அக்கா அம்மா எல்லாம் கிரவுட் சேர்ந்து என்னை ஹிந்தி பேச சொன்னீங்க. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. நான் மட்டும் தனியாலா தமிழ் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழர்கள் அப்படின்ற அந்த சிறப்பு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தானே எழுதிருப்பாங்க. நான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கல, நீங்க தானே அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சில ஆசிரியர்கள் மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல. கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் என்னைய எனக்கு பிடிக்கலனாலும் ஹிந்தி பேச சொல்லி வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறேன். ஒரு முறை சரியாக என்று நீங்கள் என்னை கம்பியை பழுக்க காய்ச்சி கடவாயில் சூடு போட்டீர்கள். ஹிந்தி மேல இருக்க ஆர்வம் ஏன் இல்ல அப்படின்னா ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு தான். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது தமிழ் வந்து ஒரு கிளாசிக் செம்மொழி. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஆனா நம்ம தமிழ் மொழிக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 9th 10th படிச்சிட்டு இருக்கேன். செம்மொழி மாநாடுக்கோ என்னை கூட்டிட்டு போல. நான் உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. நான் வந்து நிறைய முறை வந்து நோஸ் கட் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு சொல்லணும் நீங்க. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, நான் வந்து தமிழுக்காக நிறைய செஞ்சிருக்கோம். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமா நாங்க இருப்போம். கர்நாடகா போராட்டம்னா காவிரி போராட்டம் நாங்க வந்திருப்போம். நீங்க தான் பேச மாட்டேன்றீங்க ஜி. 6 மாசமா பஸ்ல டிராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளத்தையும் நாங்க பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தமிழ் வந்து சரியா எதுவுமே எங்களுக்கான வளர்ச்சிக்கு ஈடு கொடுத்து செய்யலன்றது என்னோட குற்றச்சாட்டு. அப்படி உங்க பார்வைக்கு வந்து அது வளர்ச்சிக்கான ஒரு வழியை காட்டலன்னு நீங்க சொன்னாலும், லைக் சாரோட ப்ரோக்ராம்லயே வந்து பிணக்குன்னு ஒரு நாள் சொன்னார். நான் கூகுள் சர்ச் பண்ணேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கூகுள் சர்ச் பண்ணி தான் நீங்க நான் தமிழை தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் எனக்கு இருக்கேன் அப்படின்னா தமிழோடைய சிறப்பு வந்து எனக்கு தெரியாம போனதுக்கு நீங்க காரணம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. வளர்ச்சி இல்லன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா வளர்ச்சி நிறையவே இருக்கு. அரசாங்கமும் அதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புல இருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே.
தமிழ் எனக்கு வளர்ச்சி கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தமிழ் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தா இன்னும் வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கு தமிழ். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நீங்க சொல்றதாவே இருக்கட்டும், அது அரசியல் தாண்டி வார்த்தைகளா தமிழ் வார்த்தையிலேயே நான் சொல்றேன். நீங்க சொல்றது அந்த ஏற்றத்தாழ்வு தானே, அதை விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. தமிழ் வந்து வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான பங்கு தமிழர்களுக்கு நிறையவே வந்து உதவிட்டு இருக்கு. உன் மூளை முட்டைகோஸ் மாதிரி உரிக்க வந்துட்டே இருக்கு. வேலை வாய்ப்புகள் இருக்கட்டுமே, வேற எதுவும் வேணா இருக்கட்டுமே. இப்போ நீங்க தமிழ் படிச்சா வளர்ச்சி இல்ல, அதானே உங்களோட ஐடியா? ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ. ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இப்போ ஹிந்தி படிச்சா என்ன வளர்ச்சி? தமிழ் எங்களுக்கு எதுவும் திருப்பி செய்யலன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இப்போ 22,000 கிராமம் 44,000 கிராமமாக மாறி 2 பிரிவு இருக்கு, 2 சுடுகாடு இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. இதுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்க. இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லுவா எந்திரிச்சு போவான். நீங்க சொல்லுங்க. நானும் தமிழ். ஆமா, என்னுடைய வேதனை உங்களுக்கு புரியல, ஆனா ஒரு மராத்தி பேசுற ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு. அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். மராட்டியில இந்த பாகுபாடு இல்லையா? பிரச்சனை இல்லையா? இருக்கு. இந்த தலைமுறைக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும். ஓகே, வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நான் நல்ல தமிழ் படிச்சிருக்கேன். என்னால என் குழந்தைக்கு நல்ல தமிழ் சொல்லி தர முடியும். என் 2 பசங்களுக்கும் சொல்லி தர முடியும். தலையில சட்டி பண்ண உனக்கு எழுத படிக்க தெரியும். இன்னொரு பிறமொழி அவனோட வளர்ச்சிக்கும் அவனோட வருங்காலத்துக்கும் தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் அப்படின்றதுனாலதான் வேற்றுமொழியை பாடமா எடுத்து தமிழ் மொழியை எடுக்காம வேற்றுமொழியை எடுத்து அவனுக்கு படிக்க வச்சது. தமிழுக்கு கெட் அவுட்டா, அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? ஆக்சுவலா இங்க எல்லாமே எங்க மையப்படுது நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறது ஒரு இஷ்யூவா ஏன் பார்க்கப்படுதுன்னா, உங்களுடைய தமிழ் பண்பாட்டு அடையாளம் கூறுகள்லாம் அந்த பாடத்துக்குள்ளதான் வருது. கொஞ்சம் நிப்பாட்டு. உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. நீங்க வீட்டுல நான் தமிழ் சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காண்டி தமிழ் சொல்லி கொடுத்ததா அர்த்தப்படாது, ரைட்டா? நீங்க அது அப்படி அர்த்தப்படாதல. நீங்க வரலாறு புக்ல தான் இருக்கும் தமிழ்ல. அவன் அதை தான் படிப்பான். எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கும் புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். தமிழரின் திருவிழாக்கள் யாவின்னு ஒரு கேள்வி எங்க இருக்கு? இல்ல சார் அந்த எல்லா வரலாறு எல்லாமே நான் அவனுக்கு கத்து கொடுத்திருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். ஃபாதர் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ் யாருன்னு சொல்லுமா? பரமசிவம் கவுண்டர் சார். மறுபடி நீங்கள் கத்து கொடுப்பது என்பதெல்லாமே என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் பேசுறது கத்துக்குங்க. கு அழகிரி சாமி யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. யார் அந்த விஸ்வாமித்திரரே? கடைசி தெருவுல தாடி வச்சிட்டு சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவனாரு, அவர்தான். கு அழகிரி சாமி யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அவர் படிச்சாருன்னா அவருக்கு கு அழகிரி சாமி யாருன்னு தெரியும். சரி, அதோட மகாநதியில சுகன்யாவோட அப்பா பேர் என்னது? எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. நீங்க ஹிந்தியில ஒரு மிகச்சிறந்த இசை வல்லுநர் யார் அப்படிங்கிறதுக்கு இருக்க பதில் வேற, தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய பதில் வேற. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. ஆமா. அப்போ ஒரு மொழி ஒரு வரலாறை சொல்லுகிறது, ஒரு பண்பாட்டை சொல்லுகிறது, அதனுடைய வாழ்வியலை சொல்லுகிறது. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. எங்க வீட்ல வந்து அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டோம், மம்மி டாடி. டாடி அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அப்பாங்கிற வார்த்தை இல்லாதது எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. டாடி கூடும்போது அவரை தான் கூப்பிடுறேன், ஆனா அப்பான்னு கூப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே. அது யாரோ கூப்பிட்டாரு, இருக்கு நான் கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடலாமே. ஆனா அவரும் டாடினே கூப்பிடு. அவர் அப்படியே பழகிட்டாரு. ஏன் டாடி? ஒன்றும் இல்லை சார், என் பொண்ணு இங்கிலீஷ் படிக்கட்டுமே, இங்கிலீஷ்ல பேசும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். டாடின்னு கூப்பிட்டா ஒரு அந்தஸ்தா இருக்க மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் சொன்னதாங்க மரியாதை. ஐகோ. ஓகே, நீங்க இருந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கு. கண்டிப்பா சார், எங்களுக்கு பெருமையா இருக்கு. எங்கெல்லாம் இப்ப டாடி அப்பான்னு சொல்லாம டாடின்னு சொல்ல ஒரு மாதிரி அனர்ச்சமா இருக்கு. குட் கொஸ்டின். அதாவதுடா சொந்தக்காரங்களுக்குள்ள பெரியப்பா அவங்களா இருக்கும் போது அவங்கள அப்பா அப்படின்னு சொல்லிப்பாங்க. என்கிட்ட கேட்பாங்க, ஓ வாயில டாடி மட்டும் தான் வருமா, ஏன் அப்பான்னு கூப்பிட முடியாது? அவங்க அது ஒரு மாதிரி பேசுறாங்க. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். எல்லாருமே என் பையனோட ஃப்ரெண்டாஸ், பொண்ணோட ஃப்ரெண்டாஸ் அப்பா அப்பான்னு இப்ப அவங்க ஒரு டெண்டா கொண்டு வராங்க. இந்த 2K கிட்ஸ் பசங்க. நீ இஷ்டம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நீங்க தான் அதை ட்ரெண்டா பண்ணிருக்கீங்க. இப்ப அப்பா அம்மானு பிள்ளைங்க கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அது வந்து ட்ரெண்ட் கிடையாது. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. தகப்பா இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். உங்களுக்கு பெருமையா இருந்தது, உங்க பிள்ளைக்கு வெக்கமாவும் கூச்சமாவும் இருந்திருக்கு. வீட்ல நீ அப்பான்னு கூப்பிடு, வெளியே டாடி. வெளியில இப்ப கூட பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். நீங்க என்ன சொன்னீங்கன்னா வெளியில எல்லாம் கௌரவமா இருக்காது. நீங்க வெளியில இப்ப பிரச்சனை என்னன்னா டாடின்னு கூப்பிட்டா கௌரவமா இல்ல அந்த பொண்ணுக்கு. உன் வாயில டாடி தான் வருமா, அப்பா சொல்ல மாட்டியான்னு கேக்குறாங்களா? ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நீங்க போயிட்டு உங்க அப்பா எங்க இருக்காங்க? இங்க கூட தான் இருக்காரு. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆசையா இருக்குன்னு டாடி 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 பெரிய இங்கிலீஷ் அவரை கூப்பிட்டு பாருங்க. அவரு கூப்பிட்டா திட்டுவார் சார். என்னடா டாடி
என் தாடியை பார்த்து கிண்டல் பண்றியா? எங்க தாத்தா அவருக்கு குமரேசன் ஒரு தமிழ் பேர் வச்சாரு. எங்க அப்பா எனக்கு ஒரு ஆகாஷ்னு வடமொழி பேர் வச்சிருக்கு. அது ஏன்? பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்த சொன்னேன். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து இப்போ இல்ல, எப்பயுமே பாய் தான். போயிட்டு வரேன்ற வார்த்தை யூஸ் பண்ணதே இல்ல. பாய். வாவ். அதே பாய் வீட்ல இருந்து கிளம்பல சொல்லி பழக்கமாயிடுச்சுங்க சார். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். இப்போ எங்க தாத்தா அவங்களோட தாத்தா எல்லாமே ஃபார்மிங் தான் நாங்க. ஆனா எனக்கு எந்த சீசன்ல எந்த விதை விளையும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அதை வந்து சொல்லி கொடுக்குறோம். நான் உலகமே விவசாயி. ஏறு ஓட்டனா தமிழ் இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன். வீட்டிலே விவசாயம் பத்தி பேசலாம். விவசாயம் ஃபேமிலியோட பிசினஸே அதுதான், விவசாயம் தான். ஆனா எனக்கு என்ன இது என் தம்பிக்கும் தெரியாது. செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்கான். யாரு? சாரி அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. புடவை சேலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் புடவைன்னு சொல்றதுல சாரி? உங்க ஊர் என்னது? நீங்க நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலா. அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. எனக்கு வந்து கேரளா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் என் பொண்ணு தான் எனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேச்சுல மலையாள வாடையே இல்ல சார். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. ஆமா சார், நான் கூட வீட்டுல மலையாளம் பேசினா என்ன நல்லா திட்டுவா. மலையாளம் பேசக்கூடாது, நீ எங்க ஊர்ல இருக்க, தமிழ் தான் பேசணும். ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சது வந்து தமிழ். அப்ப நீ தமிழ் பேசு. அம்மா கூட மலையாளத்துல பேசினா கூட திட்டுவா. அப்பா தமிழா? ஆமா. ஓ, பார்டர் விட்டு பார்டர் லவ் பண்றீங்களா? நம்ம சொல்லுவோம் வாச கதவு, தோட்டத்து கதவு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபுல்லா மாறிடுச்சு. எப்படி கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணு, ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணு, பேக் டோர் ஓபன் பண்ணு. எங்க வீட்டுல சந்தோஷன்ற வார்த்தையை நான் கேட்டது இல்ல சார். மகிழ்ச்சி அந்த வார்த்தை கிடையாது. இல்ல சார். ஓகே, மகிழ்ச்சி சந்தோஷமாச்சு. இப்ப சந்தோஷமும் இல்ல வீட்டுல. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். தமிழ் எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வை உங்களுக்கு போதிக்கவே இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சு யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தட்டா புரியல. அவ்வளவுதான். அது எந்த இடத்துலயும் அது ஏற்றத்தாழ்வு சொல்லல. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த மொழியை பேசுகிறவர்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறார்கள் என்ற கோபத்துல உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்காம போயிட வேண்டாங்கிறத வேண்டுகோளா தான் வைக்கிறேன். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.